ஹலோ சார், நான் உங்களை சந்திக்கணும். நான் கிரிக்கெட்டில் இருமா. யார் வேணும்? நான் டைரக்டர் சிந்துஜன், ப்ரொடியூசர் அஸ்வின் இருக்காரா? கொஞ்சம் பொறுங்க. உங்களை ப்ரொடியூசர் சார் கூப்பிடுறாரு. சொல்லு, என்ன வேணும்? சார், என் பேர் பிரதாப். என் கையில் இருக்க இந்த ஓலைச்சுவடி என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிற? ரசவாது இழிவான லோகத்தையும் தங்கமாக மாற்றுற சக்தி. இது பழங்காலத்து சித்தர்கள் தங்கள் உடம்பு அதிக நாள் பாதுகாப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது செப்பு, ஈயம், தகரம் மாதிரியான உலோகங்கள் ஈஸியாக அணிஞ்சிடும். அதை இதில் சொல்லியிருக்க மாதிரி, அதாவது இந்த ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்க மாதிரி சில மூலிட உதவியோட தங்கம் மாதிரி என்னைக்கும் அழியாத உலகமாக மாற்றலாம். அப்போ அப்படி ஒன்று இருந்தால் ஏன் என்கிட்ட கொண்டு நீயே தங்கம் செஞ்சு விற்றுருக்கலாமே. சார், இதை நான் செஞ்சு விற்றனா ஈஸியாக போலீஸில் மாட்டிக்குவேன். ஆனால் நீங்கள் ஒரு நகைக்காரனோட மகன். உங்கள் அப்பா நிறைய நகைக்கடை வச்சுருக்கிறாரு. உங்கள் அப்பா இந்த கலையை பயன்படுத்தி நகை செஞ்சால் முதலே இல்லாமல் லாபம் கிடைக்கும். இதை அப்படி நான் நம்புறது? இப்போ நான் அது என்ன பண்ணணும்? நீ எனக்கு ஒரு டெமோ செஞ்சு காட்டு, நான் நம்புகிறேன். ஓகே சார், பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு நம்ம டைம். ஓகே, நீ கொஞ்சம் நகை செஞ்சு என் கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வா. நீ கேட்குற காசை நான் தரேன். ஓகே சார், உங்கள் கம்பெனியில் வெளில செக்கிங் இருக்கிறீங்க, அதை மாட்டிட்டேன்னா? ஓகே, என் கம்பெனிக்குள்ள வந்து நீங்கள் கால் அடி, நான் வந்து நீ ரிசீவ் பண்ணுறேன். உன் நம்பர் என்ன? சார், 075 நோட் இட். 075 270 1280. ஓகே, எப்போ தருவேன்? சார், நீங்கள் May 21st, May 28th. What's the date today? ஐயோ, இன்டர்வியூ என்னாச்சு? இதுதான் என் வீடு. என்னடா வீடு மாதிரியே இல்லைன்னு பார்க்குறீங்களா? எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, நீங்கள்லாம் இன்றைக்கி பார்க்குற உலகத்தை நான் நாளைக்கு தான் பார்க்கணும். அதாவது இந்த டைம் நான் என்ன பார்க்குறேனோ அது நாளைக்கு தான் எனக்கு தெரியும்.
அதான் ஒரு டைம் டேபிள் படி வாழ்கிறேன். எனக்கு அம்மா அப்பா ஒரு தம்பி, ஆனால் இவங்க எல்லாம் என்ன உலகம். என் உலகமே என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பக்கத்து வீட்டு பொடியனும் பட்ட இந்த வீடும். எனக்கு இருக்க பிரச்சனையால் என்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இத்தனை பிரச்சனையும் தாண்டி எனக்கு இருக்க ஒரு திறமை ஹேக்கிங். யாரோட சிஸ்டத்தை வேணாலும் என்னால் ஹேக் பண்ண முடியும். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு இருக்கிற வேலை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்குறது. நான் தான் ஹேக் பண்ணுவேன். ஹேக் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை 3 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தந்துடுவாங்க. அவங்க காசு விஷயத்தை பார்த்துக்குவாங்க. எனக்கு இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லாமே அத்துப்படி பார்க்காமலே செய்வேன். யார்? அண்ணா, ராமண்ணா. நீயா? என்னடா செய்கிற? அண்ணா, கிளாஸ் போக போகிறேன். போடா போடா. மச்சான், வாங்கடா. மச்சான் இன்னைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்குது. இந்தாடா. டேய் பொறுக்குடா. மச்சான், மே 28 இந்த நம்பர் நீ ஹேக் பண்ணுற. எந்த ஒரு கோலுமே இந்த நம்பர்லேருந்து போகக்கூடாது. எந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு கோல் வரவும் கூடாது. பாய்டா. பாய்டா. வாங்கடா. மச்சான் இன்னைக்கு உனக்கு ஒரு வேலை இருக்குது. இந்தாடா. டேய் பொறுக்குடா. மச்சான், மே 28 இந்த நம்பர் நீ ஹேக் பண்ணுற. எந்த ஒரு கோலுமே இந்த நம்பர்லேருந்து போகக்கூடாது. எந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு கோல் வரவும் கூடாது. பாய்டா. பாய்டா. டேய் மச்சி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்குண்டா. மச்சான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னடா? நீ எத்தனை நாளைக்குடா இப்படியே இருக்க போகிற? அதான் உன்னை ஒரு வேலைக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். டேய் விளையாடாதீங்கடா. இப்படி ஒரு பிரச்சனையை வச்சு நான் எப்படிடா வேலைக்கு போகிறது? மச்சான், நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். வேலைக்கு போகிற இடத்துல ஒருத்தனை செட் பண்ணி வச்சிட்டோம். நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ வேலை. மச்சான், இந்த டிவைஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணும். இது அப்பப்போ என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் உன் மூளையை கொண்டு வரும். அதோட அது ரெக்கார்டும் ஆகும். அதனால் இது உன்னோட இன்டர்வியூக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓகேடா, நான் எப்படி போக போகிறேன் இப்போ? அதுக்கும் என்கிட்ட பிளான் இருக்குது. சாரி மச்சி, ரிங் டோன். இங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது. இதுவும் வீடு. இது நீ வேலை பார்க்க போகிற உன் கம்பெனி. இதுதான் போகிற ரூட். இந்த ஏரியாவில் ஆள் நடப்பாட்டம் அவ்வளோ ஒன்றும் இருக்காது. அதால் இந்த ரூட்டில் நீ போகிறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீ ஜிபிஎஸ் பார்த்து தான் போகிற. அதால் உனக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே? ஆமாம், அவருக்கு அப்படியே விளங்கிடும். ஒன்லி ஆடியோ மட்டும்தான். நாளைக்கு வா பார்ப்போம். பேசாமல் நீங்களே என்னை கூப்பிட்டு போங்களேன்டா. மச்சான், முடியாது மச்சான். 28 நாங்கள் நம்ப ஒன்று ஹேக் பண்ண கொடுத்தோமே, அது விஷயமா நாங்கள் வெளியே போக வேண்டியது பிரச்சனை. ஆமாம், நான் எங்கே வேலைக்கு போக போகிறேன்? நகை கம்பெனியில். கோல் சரணியன். ஹலோ மச்சான், நான் வேலைக்கு கிளம்பிட்டேன்டா. ஓகேடா, பெஸ்ட் ஆஃப் லக். நான் கொடுத்த நம்பர் ஹேக் பண்ணிட்டு தானே? ஏற்கனவே பண்ணியாச்சுடா. ஆமாம், இப்போ என்ன பண்ணுற? கண்ணாடி பார்க்குறேன்டா. ஆமாம், அவருக்கு அப்படியே விளங்கிடும். அடைச்சி நாளைக்கு தானே விளங்கும். நாளைக்கு அழகாக இருக்கும்ல. ஓகே ஓகே, பை பை.
அண்ணா எங்கடா போகிற? வேலைக்கு போகிறேன். நீ எல்லாம் வேலைக்கு போறியா? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டேய் என் பேக்டா. டேய் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன அடித்தவன் யாருன்னு எனக்கு தெரியணும். டிவைஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து அப்பப்போ என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் உன் மூளை கொண்டு வரும். அதோட அது வந்து ரெக்கார்டும் ஆகும். மச்சான் நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன்டா. அவன்கிட்ட பொருள் இல்லைடா. என்னடா சொல்கிற? என்னது? அப்போ நீங்கள் கொண்டு வந்து வச்சது தம்பியா? அண்ணா எங்கடா போகிற? வேலைக்கு போகிறேன். நீ எல்லாம் வேலைக்கு போறியா? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. பணத்துக்காக எதுவும் பண்ணலாம், என்னவும் பண்ணலாம். என் வேலை செயின் அடிக்கிறது, பேக் அடிக்கிறது, பிட் பாக்கெட் அடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன க்ரைம் நிறைய காசு. ஹலோ ஹலோ, யாரு? நான் யாருன்றதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்து தான். என்ன வேலை? ஒருத்தனை பேக் அடிக்கணும். செய்யலாம். எவ்வளோ தருவ? 1,00,000. ம். சரி, 2, ம். 3. இது நல்ல மனுஷனு கணக்கு. நாங்கள் பொருள் அடிச்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சி உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற அக்கௌண்ட் நம்பரில் நீ காசு போடணும். காசு போட்டு முடிஞ்சு 2 நாளில் உனக்கு பொருள் உன் கையில் வந்து சேரும். நான் எந்த லொக்கேஷன் சொல்கிறேன், நீ வா. ஆமாம், பொருளை எப்படி அடிக்கணும்? May 28. ஹலோ, டேய் கொஞ்சம் பார்த்துட்டா. எங்கள் அண்ணனும் அதே ரோட்டில் தான் வரான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. சரி, நான் தெருமுனையில் வெயிட் பண்ணுறேன், வந்துரு. டேய் பேக்டா. டேய் டேய் உங்க அண்ணனை போட. பொருள் இவன்கிட்ட இல்லைன்னா எங்கடா? டேய் இந்தாடா. எங்கடா பொருளை காணோம்? பேக் தான் அடி சொன்னேன். பொருளை கேட்டா என்னடா? சே, டேய் அப்போ என் ஷேர் அன்னைக்கு அந்த ரோட்டில் இருந்தது உங்கள் அண்ணன் மட்டும்தான். அவங்ககிட்டே பொருள் இல்லைன்னா பொருள் எங்கடா? நில்லுடா. வச்சா அவனை போட போகிறேன்டா. டேய் பொறுமையாருடா, அவனை செக் பண்ணுவோம். அவன்கிட்ட இல்லைனா என்ன வேணா செஞ்சு. டேய் இவன் சிஸ்டத்தையெல்லாம் ஹேக் பண்ணிட்டு இருக்கமே, வந்துடுவானா? வருவான்டா வருவான். எத்தனை நாளைக்குடா இப்படி சின்னதாகவே செய்கிறது? பெருசாக ஏதாவது செய்யணும்டா.
பெருசா தானே, கொஞ்சம் பொறு. சார் 075 075 270 1280. மச்சான், 28ஆம் தேதி இந்த நம்பர் வேலை செய்யக்கூடாது. அப்போ தான் அந்த நகைக்கடைக்காரனுக்கு அவன் வாரான்னு தெரியாது. சப்போஸ் போலீஸ் கேஸ் எதுவும் ஆச்சுன்னா? அதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. 28ஆம் தேதி அவன் வரப்போகிற ரோட் எனக்கு தெரியும். அங்கே ஆளே இல்லாத இடத்துல வச்சு பேக் அடிக்கிறோம். நீ சொன்ன மாதிரி போலீஸ் கேஸ் எதுவும் ஆகாமல் இருக்க ஜெகதீஷ் அந்த ரோட்டில் அனுப்புகிறோம். அவனா? அவன் எப்படிடா? ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி அவனை அந்த ரோட்டில் அனுப்புவோம். பேக்கையும் அடிக்கிறோம், அவனையும் அடிக்கிறோம். போலீஸ் வந்தால் அங்கே கிடக்கிறவன் மேலே தான் சந்தேகம் வரும். செம்ம மேன்டா. டேய் டேய் பண்ணிடுறேன். போடா. டேய் 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 இந்தாடா. எங்கடா பொருளை காணோம்? பேக் தான் அடி சொன்னேன். பொருளை கேட்டா? என்னடா ச்சே. டேய், என்னடா பொருளை காணோம்? ரோட்டில் போனது அவன் மட்டும்தான். பொருள் இருந்தால் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேடா, வா பாப்போம். சார் அந்த பேக்கில் ஒன்றுமே இல்லை. அப்படியே அவனுங்க ஜெகதீஷை பார்க்க போகிறானுங்க. சொல்லுங்க, கிளைமேக்ஸ் என்ன? சார் கிளைமேக்ஸ் இன்னும் எழுதலை. சரி, பரவாயில்ல. உங்களோட கதையை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண செஞ்சேன். கிளைமேக்ஸ் எத்தனை நாள் எழுதி முடிப்பீங்க? சார் ஒரு 2 days ஆகும் சார். ஓகே செஞ்சேன், கிளைமேக்ஸ் எழுதிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் சார். சிந்துஜன், இந்த மாதிரி டிஸார்டர் உண்மையாகவே இருக்கா? சார் லட்சத்தில் ஒருத்தனுக்கு இருக்குது சார். சொல்லுங்க, கிளைமேக்ஸ் என்ன? அன்னைக்கு தர்ஷித் கண்ணில் ஒரு போய் தெரிஞ்சிச்சு. அதான் அவன் கொடுத்த ஃபோன் நம்பரை 28ஆம் தேதி முதல்லையே ஹேக் பண்ணி பார்த்தேன். பட் ஒரு யூஸும் இல்லை. பிறகு அந்த ஃபோட்டோவில் இருந்த கம்பெனி சிஸ்டத்தை ஹேக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சு அந்த கம்பெனி ஓனர் சரவணன் அவருக்கு இது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. பிறகு இந்த நகை கம்பெனியோட மெயின் சர்வர் ஹேக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சு அவங்க கூகுள் ஹிஸ்ட்ரியில் அதிகமாக தேடப்பட்டிருந்தது ரசவாதம். அதுக்கு பிறகு நான் ரசவாதம் இழிவான உலோகத்தையும் தங்கமாக மாத்திர சக்தியும் தெரிஞ்சுட்டேன். இதுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ்ட ஃபோன் நம்பரை ஹேக் பண்ணேன். தி ட்ரூத் ஸ்பை. இந்த சாஃப்ட்வேரை யாரோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அவங்களோட ஃபோனை மச்சான் அவன் ஃபோனும் இருக்காதாடா. ஃபோனா? எதுக்குடா? சும்மா தான். தி ட்ரூத் ஸ்பை இன்ஸ்டால். அவங்களோட மெசேஜஸ் கோட் ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த பிளானுக்கு என்னையும் பாதிக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க தந்த ஃபோன் நம்பருக்கான ஃபோன் வெப் கேமராவை ஹேக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சு இந்த ஓடிச்சுட தெரிந்தக்கா என்னை வெளில போலீஸ் அடிக்கிறாங்கடா. ஸோ நீ தான் கொண்டு போய் கொடுக்க போகிற. என்னது நானா? போன எல்லாத்தையும் அந்த கம்பெனியோட சொல்லிட்டேன்டா. நீ போ, அப்புறம் நகையை செக் பண்ணிட்டு காசு தருவாரு. நீ வாங்கிட்டு வர மட்டும்தான் மொபைல. ஓகே, நான் போகிறேன். இந்த
இந்த ஃபோனை வச்சுக்கோ, கம்பெனி கிட்ட போகல நான் உனக்கு கால் பண்ணேன், அவரே வந்து உன்னை ரிசீவ் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது ஓலைச்சுவடி கொண்டு வர போகிறது இன்னொருத்தன். இப்படியே இவனுங்க விஷயத்தில் நொந்து போயிருக்கும்போது தான் என் தம்பியும் அதை அடிக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என் தம்பியோட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி மெசேஞ்சர் ஃபோர் வாட்ஸ்அப் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் QR கோடை இதில் ரீட் பண்ணால் எங்களால் அவங்க வாட்ஸ்அப்பை பார்க்கலாம். அண்ணா அண்ணா போறேன். யார்? அண்ணா ராம். என்ன வளம் போல் கிளாஸ் தானே போகிறேன்? ஆமா அண்ணா, கிளாஸ் தான் போக போறேன். டேய், நாளைக்கு உனக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்? அண்ணா 9:30 கிளாஸ். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஓ அண்ணா சொல்லுங்க. நான் ஒருத்தட்ட ஃபோட்டோ காட்டுறேன், நாளைக்கு அவன்கிட்ட போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறியா? ஓகே அண்ணா. இன்றைக்கி நான் போக போகிற ரோட் இது. இந்த பக்கமாக தான் அவன் வருவான், இந்த பக்கமாக நான் வரேன். ஒரு சாதாரண மனுஷன் நடக்கிற ஸ்பீட் 5 கிலோமீட்டர் போகிறோம். அப்படின்னு பார்த்தா நாங்கள் சந்திக்கிற இடம் இதுவாக தான் இருக்கும். இந்த இடத்துல தான் அவங்க பொருளடிக்க பிளான் போடுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நடக்க போகிற எதுவுமே CCTV கேமராவில் பதிவாகக்கூடாது. இன்றைக்கி நான் ஆட போகிற சதுரங்கத்தில் நான் தான் ராஜா. நான் வச்சு ஆட போகிற சிப்பாய்ங்க என் ஃப்ரெண்ட்ஸும் என் தம்பி. இதில் நான் ஜெயிக்கிறேனா தோக்குறேனான்றது முக்கியம். ஆனால் என்னை வச்சு ஆட நினச்சவங்களுக்கு அள்ளு விட்டுருவேன். ப்ரீமியர் கால் சப்யா. இதிலிருந்து யாருக்கு கால் பண்ணுறோமோ அவங்களுக்கு கால் ப்ரைவேட் நம்பர் இல்லாட்டி 4 டிஜிட் நம்பரில் தான் கால் போகும். ஹலோ, நீ கொண்டு வர ஓலைச்சுவடி பேக்கை நான் அடிக்க போகிறேன். யாடா நீ? ஒரு சின்ன பொடியன். ஒரு சின்ன பொடி நீ ஏன் பேக் அடிக்க போறியா? நீயே கொடுக்க சொல்லுவ பார்க்குறியா? ஆமா, ஒரு சின்ன பொடி வருவா, அவன்கிட்ட பேக் கொடுத்து விடணும்னு சொல்லிச்சியா? முடிஞ்சு அடிச்சுக்கோ. பாய். தேங்க்யூ. ஆமா, ஒரு சின்ன பொடி வருவா, அவன்கிட்ட பேக் கொடுத்து விடணும்னு சொல்லிச்சியா? ஒரு சின்ன பொடி வருவா, அவன்கிட்ட பேக் கொடுத்து ஹலோ, ஒரு சின்ன பொடி வருவா, அவன்கிட்ட பேக் கொடுத்து பாய். ஹலோ 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 ஹலோ. எங்கண்ணா 2 நாள் ஆளைய காணையில? ஒரு வேலை. சரி ஓகே பாய் அண்ணா. பாய்.
ஓகே. சிந்துஜன், இந்த மாதிரி டிஸார்டர் உண்மையாகவே இருக்கா? ஆமாம், உன் பேர் என்ன? ஏன் பேரா? ஹலோ, நான் ப்ரொடியூசர் கேட்குறேன். இந்த படத்தோட டைட்டில் என்ன? இன்றைய முக்கிய செய்தி. நூதன சாலையிலிருந்து திருடப்பட்ட பிரபல ஓலைச்சுவடியை திருடியவனை போலீசார் நெருங்கிவிட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது.